உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்டை பாதைக்கு தகுந்தாற் போல ஒரு சில கிரகங்கள் வேகமாகவும் அதே போல் மெதுவாகவும் நகரும். அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு கொஞ்சம் வேகமாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு பெயர்ச்சாகிறார். அதாவது பார்த்திங்கன்னா, மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேகமாக பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு போகிறார். அந்த கடக ராசிக்கு பயணம் பண்ணக்கூடிய நேரம் என்ன, எந்த நாள் அப்படின்னா, அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அதிச்சாரம் பெற்று கடகராசிக்கு போகிறாரு. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் குரு அதிச்சாரத்தில் கடக ராசியில் உச்சமாக இருந்து பலனை கொடுக்க போகிறாரு. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பெயர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா மினி குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த குரு பயிற்சி இந்த 2 மாதம் வேலை செய்யுமா சார், 50 நாளில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் வருமா சார்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிரகங்களுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்ட்டு நிறைய பார்த்துக்கிட்டே வரும். அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது, நிறைய ஜாதகம் பார்த்துக்கிட்டே வரும். ஒவ்வொரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும், இந்த காலகட்டத்தில் நடந்திருக்காது, இதில் பிரச்சனை வந்திருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது எல்லாருமே சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த கிரகங்களுடைய நகர்வு தான். அதுபோல இந்த குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாய் உச்சம் பெற்ற குருவாக 50 நாள் இருக்க போறார். சாதாரணமாக குரு பெயர்ச்சி எல்லாமே சிறப்பு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எல்லா குரு பெயர்ச்சியும் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்குது. அது சில பேருக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்குது, சில பேர் கெட்ட மாற்றங்களை கொடுக்குது. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி, அதுவும் மினி குரு பெயர்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த 50 நாள் பெயர்ச்சி ரொம்ப விசேஷம். காரணம் கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவாக செயல்பட போகிறார். அதான் ரொம்ப விசேஷம். அப்போ உச்சம் பெற்ற குரு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, பாதிப்புகளும் நிறைய இருக்கும், சில பேருக்கு நன்மைகளும் நிறைய நடக்க போகுது. அந்த மாதிரி ஒரு விசேஷமான பெயர்ச்சி தான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி இல்லை வச்சுக்கோங்களேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கவே நடக்காது. ஒவ்வொரு மாதமும் கிரகம் மாற்றம் நடக்கும்போதெல்லாம் மாற்றங்கள் நடக்குது. நீண்ட கால மாற்றத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானாக இருக்கார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குரு பெயர்ச்சி செல்வ செழிப்புகளை கொடுத்துருக்கு, பண வரவுகளை கொடுத்துருக்கு, வாய்ப்புகளை கொடுத்துருக்கு, வேலையில் மாற்றங்களை கொடுத்துருக்கு, பட்டம் பதவிகளை கொடுத்துருக்கு, அதேமாரி திருமண யோகத்தை கொடுத்துருக்கு. அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாங்கிறதுக்கு, வண்டி வாங்கிறதுக்கு, அனைத்து விதமான மகிழ்ச்சிகரமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அதே போல் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடியவர், பண வரவுகளை, தனக்காரகன் குரு பகவான். அதனால் பண வரவுகளை கொடுக்கக்கூடியவரும் இந்த குரு பகவானாக தான் இருக்கார். அதனால தான் நிறைய பேருக்கு அந்த பண வரவுகள் ஒரு காலம் நல்லா இருந்துச்சு, எனக்கு போன வருஷம் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் பணமே வரல, எனக்கு வந்த பணமும் நின்று போயிருக்கு, என் கையிலேருந்து பணம் போயிடுச்சு, எனக்கு கடன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த குரு ஒவ்வொரு ராசிக்கு மாறும்போது சில பேருக்கு நன்மைகளும் தீமைகளும் கொடுத்துட்டு தான் இருக்கார். அப்போ எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறாரு, எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு தீமையை கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நிறைய பேர் கேட்பாங்க, 50 நாளில் என்ன சார் பெரிய மாற்றம் வந்துடும், 50 நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய குரு பலனில் எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்துடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, யோசிப்பீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு நாள் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் மட்டுமே ஒரு மாறாத ஒரு மாற்றமாக மாறுது. அன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவுகள், அன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியையும் தோல்வியும் கண்டிப்பாக கொடுக்குது. அதனால் இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி நிறைய விஷயங்களை கண்டிப்பாக 50 நாட்கள் கொடுக்க போகுது. அது 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்கள். ஒரு 3லேருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் அப்படின்னா மீனராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சாரத்தெல்லாம் நடக்க போகுது. நிறைய மீனராசி அன்பர்கள் என்ன புலம்புறாங்கன்னா, என்னென்னோ மாற்றம் வருது சார், குரு பயிற்சின்னு சொல்கிறாங்க, சனி பயிற்சின்னு சொல்கிறாங்க, என் நிலைமை எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு கர்ம வினை உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிங்க, இல்லை என்கிட்ட ஜாதகம் அனுப்பி பார்த்து தெரிஞ்சிங்க முதல்ல. இல்லை சார் எனக்கு எல்லாமே செய்கிறேன், எனக்கு தடை இருக்குது, தாமதம் இருக்குன்னா அது டெம்பரவரியான பிரச்சனை தான். அதை தீர்க்கக்கூடிய பயிற்சியாக இந்த குருவின் அதிச்சார பயிற்சி இருக்கும்.
அப்போ டெம்பரரியான தடைனா என்ன? பிஸ்னஸில் எனக்கு நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் அந்த ஒரு பணத்தை சேமிக்கிற அளவுக்கு எனக்கு இல்லை, கடன் அதிகமாக கட்டுற அளவுக்கு இல்லை. கடன் கட்டுறேன், ஆனால் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா எனக்கு கடன் கட்டுவேன், அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது, திறமைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குருவின் அதிச்சாரம் உங்களுக்கு உதவ போகுது. உங்களுடைய திறமைக்கு ஏற்ற, உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற பண வரவுகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். நீங்கள் 100 ரூபா தான் சம்பாதிப்பீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அங்கே 120 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை அந்த குருவின் அதிச்சாரம் கொடுக்கும். ஏன்னா குரு பார்வை கிடைக்குது. குரு பார்வைப்படும் போது என்ன ஆகுனா, எந்தெந்த லாஸஸ்லாம் கண்டெயின் பண்ணலாம், எந்த இடத்துல நம்மளுக்கு பணம் போகுது, எதை பண்ணால் நம்மளுக்கு லாபம் வரும்ன்ற சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குருவுடைய பார்வை கொடுக்கும். அது சிறப்பு. அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை அந்த குரு பயிற்சி கொடுக்கும். என்ன மாதிரி வேலை தேடலாம், நம்ம ப்ரொஃபைலை மாற்றலாமா, நம்ம படித்ததுக்கு வேலை கிடைக்கல, வேறு ஏதாவது விஷயத்தை கற்றுக்கிட்டு வேலைக்கு போகலாமா, இல்லை ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கீங்க, நம்ம ஏன் அந்த ஊரில் போய் ட்ரை பண்ணக்கூடாது, இந்த ஊரில் போய் ட்ரை பண்ணக்கூடாது, ஏன் இவங்களுடைய உதவிகளை எடுக்கலை, ஏன் இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்கல, நம்ம ஃப்ரெண்டே இருக்கானா அவனை ஏன் இவ்வளோ நாள் மறந்துட்டோம், அந்த மாதிரி ஒரு சிந்தனையை கொடுத்து வேலை மாற்றத்தை கொடுக்கும், வேலையை கொடுக்கும். அதுமாதிரி வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே வேலை மாற்றம் பண்ணணுமா, தேவையா, ஏன் இந்த கம்பெனியில் பிரச்சனை தான், நல்லா தானே இருக்குது கம்பெனி, நம்மளுக்கு தான் நேரம் தெரியல, கொஞ்சம் பொறுமையாக இருப்போன்ற சிந்தனைகள் வரும். இல்லை வேலை மாறியே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணிங்கன்னா வேலை மாற்றம் கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இப்போ ராசியிலே சனி போகிறதுனால என்னன்னா, குடும்பத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கு தான் செய்யுது. அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, மனைவி கிட்ட, குழந்தைங்க கிட்ட ஏதாவது ஒரு உறவுகளால் ஒரு பாதிப்புகள் வரதான் செய்யும். அவங்க உங்களை அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, ஏதாவது ஒரு காரணத்துக்காக இருக்கும். ஒன்று வேலை இல்லாத காரணத்தினால இருக்கலாம், தொழில் என்ன பெருசாக நீ கிழிச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர், நீ என்ன குடும்பத்தில் என்ன நல்லா பண்ண, ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லுவாங்க. அம்மாக்குன்னு ஏதாவது செஞ்சியா, அப்பாவுக்குன்னு ஏதாவது செஞ்சியா அப்படின்னு கேட்பாங்க. பூர்வீகத்தில் இவ்வளோ நாளாக இருக்கும், ஒரு வீடு கட்டி கொடுத்தியான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு அசிங்கங்கள்லாம் நடந்து தான் இருக்கும். அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அவங்களே வந்து சரிப்பா உன்னால் முடியல, அதனால் நான் ஏதாவது உதவி பண்ணுறேன், நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும். இல்லை உங்களை புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு, சரி ரைட்டு இதுக்கப்புறம் அவன் நல்லது செய்வான்ற மனநிலை அவங்களுக்கு மாறும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் கொடுக்கும். அதேமாதிரி கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் குறையும், அந்யுன்யம் அதிகமாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். முக்கியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு, மீனராசியில் பிறந்த நிறைய உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு குழந்தை பிரச்சனைகள் எப்பவுமே இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை பேர் இயற்கையாகவோ இல்லை செயற்கையாகவோ இல்லை மருத்துவம் மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். நிறைய பேர் தகாத உறவுகள், தப்பான விஷயங்கள், தப்பான பழக்க வழக்கங்கள் நிறைய பேர் மாறிட்டீங்க, நிறைய பேருக்கு நடந்திருக்காது. அதிலிருந்து ஏன் நம்ம இது மாதிரி பண்ணுறோம், ஏன் இதை நம்ம இந்த யோசிக்கல, நம்ம ஏன் குடும்பத்தை யோசிக்கல, குழந்தைங்களை யோசிக்கல, நம்ம இப்படி இருந்தால் அவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசனை பண்ணி உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அதே போல் வீடு விற்க முடியாமல் இருக்குது, இடம் விற்க முடியாமல் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வீடு விற்கும், இடம் விற்கும். அதன் மூலமாக வரக்கூடிய பணம் உங்களுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்க்கும். சில பேருக்கு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும், இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும், வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும். நீண்ட காலமாக ஒரு வீடை கூட மாற்ற முடியல சார் என்னால் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு மாற்றுவீங்க, வீடு கட்டுவீங்க, ஒரு மேலே ஒரு போர்ஷன் கட்டலாம், இல்லை பக்கத்தில் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ற இந்த சிந்தனைகள்லாம் வந்து அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு இந்த குருவின் அதிச்சாரம் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகளை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சில பேருக்கு வந்து நல்ல மாற்றத்தையும் வேலை வாய்ப்புகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த குருவின் அதிச்சாரம் மீனராசி என்பவர்களுக்கு ஒரு வரம் போல அமைவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலது நடக்கலை எனக்கு சார், நான் 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எந்த காலகட்டத்திலும் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய சுயஜாதம் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை, சனி தசை, சில பேருக்கு புதன் தசை, கேது தசை, நல்ல தசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, குரு தசையே சில பேருக்கு பாதிப்பெல்லாம் கொடுத்துருக்கு. அது காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கிரக நிலைக்கு தகுந்தால் பலன்கள் மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்படினா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும், PDFல வேணும் 51 பக்கம் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி,
முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனங்கள் முதற்கொண்டும் சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.